மீகா 7வது அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். மீகா 7வது அதிகாரம் 8. மீகா 7:8. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஓகே, ஆமென். சொல்லப்படுகிறது, மீகா தீர்க்கதரிசி சொல்றாரு, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் அப்படின்ட்டு. அப்போ தேவ சமூகத்துல ஒருவேளை பல தோல்விகளை அனுபவித்ததனால, பலவிதமான பலவீனத்தினால் நெருக்கப்பட்டதினால, அல்லது அநேகருடைய வார்த்தைகள்னால, வேதனைகள்னால ஒருவேளை நம்ம விழுந்தவர்களை போல காணப்பட்டிருக்கலாம். நம்முடைய ஆத்துமா தொய்ந்து போனதை போல இருந்திருக்கலாம். நம்முடைய ஆவி விழுந்ததை போல காணப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இங்க மீகா சொல்றான், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை விழுந்தவனை திரும்ப எழுப்ப நிறுத்துகிறதாய் காணப்படுகிறது. தேவ அபிஷேகம் விழுந்தவர்களை திரும்ப எழுப்ப பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. சங்கீதம் 34:18 வாசித்தோம் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:18, நொறுகுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுகுண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஓகே, நொறுகுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுகுண்ட ஆவியுள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார் அப்படின்ட்டு. அப்ப தேவன் நம்ம விழுந்துட்டோம், அல்லது பாத்திரம், ஒரு உடைஞ்ச பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடைந்த பாத்திரத்தை என்ன பண்ண மாட்டாங்க, திரும்பி உபயோகிக்க மாட்டாங்க, யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா என்ன ஆச்சு, பாத்திரம் உடைஞ்சு போச்சு. ஆனா தேவன் அப்படி அல்ல, உடைந்த பாத்திரத்தை தூக்கி எறிகிறவர் அல்ல, மாறாக உடைந்த பாத்திரத்தை தேவன் கையில் எடுத்து உருவாக்குகிறவராய் காணப்படுகிறார். அப்ப சில நேரங்கள்ல சில காயங்கள்னால, சில மனுஷர்களுடைய வார்த்தையினால, சில தோல்விகள்னால, சில பயத்தினால உடைந்தவர்களை போல காணப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரே, என்னால என்ன செய்ய முடியும் ஆண்டவரே, என் பாத்திரம் உடைந்த பாத்திரமா இருக்கிறது, மனுஷங்களுக்கு முன்பதாக உபயோகப்படுகிற பாத்திரமாய் நான் இல்ல, என் வாழ்க்கை இல்ல, என் குடும்பம் இல்ல. ஆனாலும் தேவனுடைய கரங்கள்ல அவர் எடுக்கிற பொழுது பலருக்கு முன்பதாக விழுந்து போன நம்மை, காயப்பட்டிருக்கிற நம்மை, உடைந்து போன நம்மை அவர் உருவாக்கி உபயோகப்படுத்த வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க நம்ம ஒருவேளை வயது அதிகமானவர்களாய் காணப்பட்டிருக்கலாம், பலன் இல்லாதவர்களாய் காணப்பட்டிருக்கலாம், அநேகமான குறைகள் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதை போல காணப்பட்டிருக்கலாம், விழுந்து போனவர்களை போல இருக்கலாம், இருதயத்திலே காயப்பட்டவர்களாய் இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மை புதியதாய் உருவாக்கி அநேகருக்கு முன்பதாய் உபயோகப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனித பலன் அல்ல, சரீர பலன் அல்ல, உள்ளாந்த மனுஷனுக்குள்ளாக தேவன் வைக்கிற அபிஷேகம் மீண்டும் நம்ம எடுத்து பயன்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், ஒருவேளை ஆண்டவரே எனக்கு வயசாயிடுச்சு, என் சரீரத்துல பலன் இல்ல, நான் பலவீனப்பட்ட பாத்திரமா இருக்கிறேன், தேவனுடைய காரியங்களை செய்யறதுக்கு, தேவன் என்னில் வைத்திருக்கிற திட்டத்தை செய்யறதுக்கு எனக்கு திறமை இல்லை ஆண்டவரே அப்படின்ட்டு. ஆனால் தேவன் தம்முடைய கரங்களை எடுத்து அபிஷேகிக்கிற பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்த வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காயப்பட்ட நம்மை தேவன் கட்டுவித்து எடுத்து பயன்படுத்த வல்லவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த காயமும், அல்லது நம்முடைய விழுந்து போன நிலைமையும், அல்லது நம்முடைய வேதனையும் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற தேவ திட்டத்தை ஒரு நாளும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அது ஒரு நாளும் தடை செய்ய முடியாது. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அதை நிறைவேறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பிசாசு நிறைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறவனாய் காணப்படுவான். ஆனா தேவனோ அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக மீண்டும் நம்மை அவருடைய கையில் எடுத்து பயன்படுத்துகிறவராய் காணப்படுகிறார்.
ஆமென். இங்க வேதத்துல வாசிக்கிற பொழுது நிறைய மனுஷங்க உடைக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள். மனிதர்களுடைய வார்த்தைகள்னால, மனிதர்களுடைய காரியங்கள்னால விழுந்து போனவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் தேவனோ எடுத்து கட்டுவித்து அவர்களுக்கு வைத்த தேவ திட்டத்தை நிறைவேற்றினவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஓகே, ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பை என்ன பண்ணாங்கன்னா காயப்படுத்தினாங்க, தன்னுடைய வார்த்தைகளால் காயப்படுத்தினாங்க. யோசேப்புக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள், குழியில தூக்கி போட்டாங்க, அவனை விழும்படியாய் பண்ணினார்கள். ஆனா வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு அந்த துரோகத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கல, அந்த காயத்தை உள்ள மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கல, அந்த வார்த்தைகள் சகோதரர்கள் எதிராய் பேசின அந்த வார்த்தைகளை நினைச்சுக்கிட்டே இருக்கல. மாறாக அந்த காயத்தை மாற்றக்கூடிய, அந்த வழியை மாற்றக்கூடிய, அந்த துரோகத்தை மாற்றக்கூடிய தேவனை முன்னிறுத்தினவனாய் காணப்பட்டான். அதனால யோசேப்பு சொல்றான், நீங்க எனக்கு விரோதமாய் நிறைய காரியங்களை பண்ணீங்க, நீங்க எனக்கு விரோதமாய் தீமைகளை பண்ணினீர்கள், ஆனால் தேவனோ அதை எல்லாவற்றையும் நன்மையாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை தேவனை தேடுகிற பொழுது நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் கொடுக்கலாம், ஒரு நல்ல சுகபலத்தை கொடுக்கலாம். ஆனா நம்முடைய கூட இருக்கிறவங்களோ இல்ல மனுஷர்களோ சத்ருவோ நம்ம பலத்தோடு இருப்பதை யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு பிடிக்காது. அப்ப நிறைய காரியங்களை கொண்டு வருவான், நம்மோடு கூட இருக்கிற மனிதர்களை வைத்து பேச வைப்பான், நம்ம கீழே விழத்தள்ளுவான், நம்ம கீழே விழுந்து போகும்படி அநேகமான காரியங்களை செய்வான். ஆனா ஆண்டவரே, இவங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க, ஆண்டவரே இவங்க மனுஷங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க எனக்கு விரோதமாய் பேசிட்டாங்களே, இவங்க எனக்கு விரோதமாய் வார்த்தைகள் விட்டாங்களே அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டே நம்ம முடங்கி போகாதபடிக்கு யோசேப்பை போல மீண்டும் எழுவதற்கு தேவனுடைய அபிஷேகத்துல, தேவனுடைய திட்டத்துல, தேவ தரிசனத்துல நிலைத்து நிற்போமானால் சகல தீமைகளையும் கர்த்தர் நன்மையாக மாற பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் விரும்புறீங்க, மனுஷன் எனக்கு விரோதமாய் தீமைகளை பேசட்டும், மனுஷன் எனக்கு விரோதமாய் வார்த்தைகளை விடட்டும், ஆனால் நான் ஆராதிக்கிற என் தேவன், நான் விசுவசிக்கிற என் தேவன் சகல தீமைகளையும் நன்மையாய் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. அதே ஆதியாகமம் 37வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 37:41. 37. வாசி. அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். ஓகே, ஆமென். சோ இங்க யோசேப்ப இந்த உயர்வுக்குள்ள வரக்கு முன்னாடி அல்லது இந்த நன்மையாக தேவன் மாற்றுவதற்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, இந்த யோசேப்ப போத்திபாருக்கு என்ன பண்றாங்க? அடிமையாக விற்கிறார்கள். இப்ப இந்த அடிமையாய் போறப்ப யோசேப்பு சந்தோஷமா போயிருப்பானா? அவனுடைய மனசுல துக்கமும் காயமும், தன்னுடைய சகோதரர்கள் அவனுக்கு செய்த துரோகமும் அவனுடைய இருதயத்துக்குள்ள என்னவா இருக்குது? ஒரு மாறாத ஒரு பெரிய காயமா இருக்குது. இப்ப இந்த அடிமைத்தனமாக யோசேப்பு இந்த போத்திபாருடைய அரண்மனைக்குள்ள போகிற பொழுது அந்த இடத்துல யோசேப்பு போறப்ப ரொம்ப சந்தோஷமா, பரவாயில்ல என்ன அடிமையா வித்துட்டாங்க அப்படின்ட்டு வைப்பான். நிறைய காயம், அழுகையோடு, வேதனையோடு, கண்ணீரோடு போனான். ஆனா தேவன் அவன் மேல் இருக்கிற திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவனுடைய காயத்தை ஆற்றி அவன் மேலே தம்முடைய தேவ வார்த்தையை வைத்து அந்த வார்த்தையை நிலைநிறுத்தி அபிஷேகித்து அவனுக்குண்டான தரிசனத்தை நிறைவேற்றி அவனை கர்த்தர் சொல்ல வைக்கிறார், எனக்கு விரோதமா இத்தனை தீமைகளை நீங்க பண்ணீங்க, ஆனால் நான் ஆராதித்த தேவன், நான் விசுவசித்த தேவன், நான் வணங்குகிற தேவன் என்னை தீமைக்கு தீமையை நன்மையாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை யோசேப்புக்கு மாத்திரம் மட்டும்தான் நிறைவேறுமா அப்படின்னா, யோசேப்புக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு யோசேப்பினுடைய நிலைமையில் இருக்கிற நம்முடைய கண்ணீர்களை யோசேப்பினுடைய இருதயத்தில் இருந்தது போல அநேகமான காயங்களோடு, அநேகமான துரோகங்களோடு, அநேகமான வேதனைகளோடு
இன்னைக்கு தேவ சபைக்கு கடந்து வந்திருக்கலாம். யோசேப்பை போல கண்ணீர் வடித்திருக்கலாம், யோசேப்பை போல வேதனைப்பட்டிருக்கலாம், யோசேப்பை போல பலரால் கைவிடப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு நம்மையும் கண்டு கர்த்தர் செய்ய வைப்பார். மனிதர்கள் செய்த தீமைக்கு பதிலாய் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் யோசேப்பை எல்லாம் நமக்கு முன்மாதிரியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். யோசேப்பினுடைய காயங்கள்ல, வேதனையில அவன் முடங்கி போகல, அவன் அப்படியே அந்த இடத்துல கூடி குறுகி உட்கார்ந்து போகல. அந்த துக்கத்திலேயே அவன் அந்த துக்கத்தினுடைய காரியத்திலேயே உழன்று கொண்டிருக்காதபடிக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துல தேவன் அவனை பயிற்றுவித்து பரிசுத்தமாக்கி அவன் மேல அபிஷேகத்தை வைத்து ராஜாவுக்கு அடுத்தபடியான அதிபதியாய் கர்த்தர் உட்கார வைத்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படி யோசேப்பை போல எழும்ப தயாரானால் அதே யோசேப்புக்கு அற்புதத்தை செய்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு அந்த காரியத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கல, அந்த காரியத்தையே குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கல, அந்த காயத்தை இன்னும் அதிகமான காயமாய் மாற்றி கொண்டு இருக்கல. இப்போ ஒரு காயம் ஆயிடுச்சு அப்படின்னா, கையில ஒரு காயம் ஆயிடுச்சு அப்படின்னா அதையே நம்ம நோண்டிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஆகுமா? என்ன ஆகும்? அந்த காயம் இன்னும் அதிகமாகும், அந்த காயம் இன்னும் ஆழமாகும். அதே போலதான் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காயத்தை, ஒரு காரியத்தினால ஒரு காயம் நம்முடைய இருதயத்தில் ஏற்பட்டுருச்சு, ஒரு வேதனை வந்துருச்சு அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப அந்த காயத்தையே பேசிக்கிட்டு இல்ல அந்த வேதனையே நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த காயம் இன்னும் என்னவாகும்? ஆழமாகும், இன்னும் அதிகமாகும். ஆனா அந்த காயத்தை விட்டுட்டு அந்த காயத்தை ஆற்றுகிற தேவனை நோக்கி துதிக்க தொடங்கினார், அந்த தேவனை நோக்கி விண்ணப்பத்தை ஏறெடுக்க தொடங்கினார், அந்த காயம் இருந்த இடத்துல அந்த காயம் இல்லாதபடிக்கு தேவன் சுகமாக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காயத்துக்கு மாறாக ஒரு ஒரு உயர்வை, அந்த வேதனைக்கு மாறாக ஒரு அடுத்தபடியான ஒரு ஸ்டெப்பை நம்முடைய வாழ்க்கையில வைத்து அந்த காயம் இருந்ததற்கான அடையாளமே இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு இந்த காரியங்கள்லாம் நடந்துட்டு தன்னுடைய சகோதரர்கள் வந்து நிக்கிறாங்க. அப்ப யோசேப்பு நீங்க என்ன அந்த குழியில போட்டீங்கல்ல, நீங்க என்ன அந்த என்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சீங்கல்ல அப்படின்ட்டு என்ன பண்ணல? புலம்பல, அவங்கள்ட்ட சொல்லல. மாறாக யோசேப்பு சொல்றான், நீங்க எனக்கு தீமை நினைச்சீங்க, ஆனால் நான் ஆராதிக்கிற விசுவாசிக்கிறவருமாகிய என்னுடைய தேவன் அதை நன்மையாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. அதான் நம்ம மீகா 7:8 வாசிக்கிறோம், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை விழப்பண்ணுகிற காரியங்களுக்கு முன்பதாக இன்றைக்கு தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு சொல்ல தயாராகணும், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் வாய்களை திறந்து அந்த வார்த்தையை சொல்ல விரும்புறீங்க? பலவீனமே, நான் உன்னால் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். அவன் என்னை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை விழப்பண்ணுவதற்கு பிசாசு எதெல்லாம் ஆயுதமா பயன்படுத்துகிறானோ இன்றைக்கு அந்த ஆயுதங்களுக்கு முன்பதாக விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகள் எல்லாம் அறிக்கையிடுவோம்னா தேவன் நிச்சயமாக நம்மையும் எழுந்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இது யோசேப்புக்கு மாத்திரமா அப்படின்னா யோசேப்புக்கு மாத்திரம் இல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 12:9 வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 12:9. ஓகே, ஆமென். சோ இங்க பவுல் தன்னுடைய சரீர பலவீனத்தினால தொடர்ந்து காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு காணப்படுகிறவனா இருக்கிறான். இன்னொன்னு, பவுலுடைய ஊழியத்துக்கு நிறைய எதிர்ப்புகளும் இருக்கு. ஒரு பக்கம் எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் சரீர பலவீனம், இன்னொரு பக்கம் மனுஷர்களுடைய வார்த்தைகள். அவன் இதெல்லாம் இருக்கிற பொழுது ஆண்டவரே, நான் இனி எப்படி ஆண்டவரே, என் சரீர பலவீனப்பட்டு இருக்குது, இத்தனை எதிர்ப்பு இருக்குது, இத்தனை இடைஞ்சல்கள் இருக்குது, நான் எப்படி இனி முன்பதாக கடந்து செல்வேன் அப்படின்ட்டு பவுல் சொல்லுகிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை பவுலுக்கு உண்டாகி சொல்லப்படுகிறது, என் கிருபை உனக்கு போதும். தேவன் சில நேரங்கள்ல ஒரு வார்த்தையில நம்முடைய காரியங்களை என்ன பண்ணுவாரு? மாற்றிடுவார். இங்க பவுல் தனக்கு இத்தனை காரியத்தை வைக்கிற பொழுது கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும்.
நம்முடைய காயங்களை கட்டுவதற்கு அவருடைய ஒரு வார்த்தை போதும். விழுந்து போன நம்மை திரும்ப எழும்ப செய்வதற்கு அவருடைய ஒரு வார்த்தை போதும். அதே போலதான் அங்க பவுலுக்கு சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இன்னைக்கு மனுஷர்களுடைய உதவி பூரணமாய் வேண்டும் நம்ம நினைக்கிறோம், மனுஷங்களுடைய சப்போர்ட் நமக்கு பூரணமாய் வேண்டும் நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, மனுஷன் உனக்கு சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, சப்போர்ட் பண்ணினாலும் பரவாயில்ல, மனுஷன் உன்னை தாங்கினாலும் பரவாயில்ல, தாங்கினாலும் பரவாயில்ல, இன்றைக்கு நம்ம சொல்லணும், தேவனுடைய கிருபை எனக்கு போதும். ஹல்லேலூயா. அவருடைய பலன் எனக்கு போதும், அவருடைய கிருபை எனக்கு போதும், அவருடைய அபிஷேகம் எனக்கு போதும், அவருடைய வரம் எனக்கு போதும். அது இருந்தா போதும். நான் எந்த அளவுக்கு ஆழத்துல விழுந்திருந்தாலும் அவர் என்னை எழுந்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். நம்மை விழுந்து போன நம்மை திரும்ப எழுப்புவதற்கு மனிதனுடைய கரங்கள் தேவையில்லை, மனிதனுடைய கரங்கள் தேவையில்லை, மனிதனுடைய பணம் தேவையில்லை. மாறாக தேவ கிருபை இருக்கும்னா விழுந்த வேகத்துல நம்மை திரும்ப எழும்ப நிறுத்தி அவர்களுக்கு முன்பதாக நம்மை பலவீனனாய் அல்ல பலமுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த மாசத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. செருபாபேல் பலருடைய மனுஷர்களுடைய வார்த்தைகளை கேட்டு தன் இருதயத்தில் காயப்பட்டவனாய் இருக்கிறான். மனுஷர்களுடைய வார்த்தையை கேட்டு இருதய காயம், தன்னுடைய முயலாமையினால் ஆண்டவரே இந்த சபையை கட்ட முடியலையே, இந்த நீ சொன்னதை செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனை, கண்ணீர், துக்கம், பாரம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அவனுடைய இருதயத்துல காயமா இருக்கிறது. இதெல்லாம் அவனை விளப்பண்ணி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே இந்த காரியத்தை செய்ய முடியாம விழுந்தவனை போல இருக்கிறானே, என்னுடைய கரங்கள் இன்னும் பலப்படுத்தப்படலையே, என்னுடைய அதை செய்வதற்கான காரியம் இன்னும் வந்து சேரலையே அப்படிங்கிற இதுல எல்லாற்றிலும் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற செருபாபேல்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே மனுஷ தயவு அல்ல, மனுஷனுடைய அன்பு அல்ல, மனுஷனுடைய கரம் அல்ல, தேவ ஆவியானவருடைய பலன் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க, ரியாக்கா பாபா பாபா கவுடகரதல சந்தகரதல யாக்கரதல இன்னைக்கு விரும்புகிறவர்கள் அந்த தேவ அபிஷேகம் வெளிப்படுவதாக, தேவ பலன் உண்டாவதாக. மனுஷ பலன் அல்ல, மனுஷனுடைய வார்த்தை அல்ல, மனுஷனுடைய உதவி அல்ல. இன்றைக்கு விரும்புகிற ஒவ்வொருவருமே அந்த தேவ ஆவியானவருடைய அபிஷேகம், தேவ பலன் இன்றைக்கு வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செருபாபேல் பயந்து நின்று கொண்டிருக்கிறான். செருபாபேல், ஆண்டவரே நான் எப்படி செய்ய முடியும், நான் இந்த காரியத்தை எப்படி வாய்க்க பண்ண முடியும்? சரீரத்துல பலன் இல்லை, இருதயம் காயங்களினால் நிறைந்திருக்கிறது, இருதயம் வேதனைகளினால் நிறைந்திருக்கிறது, இருதயம் அவனுக்கு விரோதமாய் பேசப்பட்ட அவிசுவாசமான வார்த்தைகளால் நிறைந்திருக்கிறது. விழுந்து போனவனை போல இருக்கிற செருபாபேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாத, நீ பயப்படாத, அவன் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு செருபாபேலுக்கு விரோதமாய் பேசப்பட்ட வார்த்தைகளைப் போல, செருபாபேலுக்கு அவன் இருந்த பலவீனத்தை போல இனி எழும்ப முடியாது, இனி எழும்ப முடியாது அப்படின்ட்டு நம்மை விழுந்தவர்களைப் போல மாறப்பண்ணி கொண்டிருக்கிற சத்ருவை பார்த்து இன்றைக்கு பேச, சத்ருவை பார்த்து இன்னைக்கு உன்னுடைய வார்த்தை அறிக்கையிடு, தேவனுடைய ஆவியினால் நான் மீண்டும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு விழுந்தவர்களைப் போல இருக்கிற நம்மை ஆமென் சொல்ல இன்னும் வேதனை கூட்டிக் கொண்டிருப்பான், இன்னும் கண்ணீரை வரவழைத்துக் கொண்டிருப்பான், இன்னும் காயப்படுத்திக் கொண்டிருப்பான். ஆனால் அவன் ஏசாயாவை சொல்லுகிறபடி, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள். ரிபாலபா ரபாலபா சங்கரபா ரியாந்தரா, உன்னுடைய வல்லமையை தரிக்கும்படியா இன்னைக்கு நீ எழும்ப தயாராக, ஆவியில எழும்ப தயாராக. செருபாபேலை போல ரிபாலபா ரபாலபா சங்கரபா ரியாந்தரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செருபாபேலை போல ஏசாயால் சொல்லப்பட்டது போல எழும்ப தயாராக, யோசேப்பை போல எழும்ப தயாராக. வேதனை நினைத்து முடங்காத, காயங்களை நினைத்து முடங்காத, அவன் சகோதரர்களால் செய்யப்பட்ட துரோகத்தை நினைத்து முடங்காத நீ எழும்ப தயாரானால் கர்த்தர் தீமைகளை நன்மையாக மாற்ற
ஹalleluya ஹalleluya ஆமென். பவுல் சொன்ன அதே தேவன், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் பரிபூரணமாய் விளங்கும்படியாய். ஹalleluya. அவர் திரும்ப எழுத்து நிறுத்துகிற பொழுது, ஒரு விழுந்தவனை திரும்ப எழுத்து நிறுத்துகிற பொழுது ஏதோ பலவீனனாய் அல்ல, அல்லது முன்னாடி நிறுத்தின ஸ்தானத்திலிருந்து கீழே இருக்கும்படியாய் அல்ல, விழுந்த எந்த ஸ்தானத்திலிருந்து விழுந்தமோ திரும்பி அதே ஸ்தானத்தில் நிறுத்தி, அதே பலனில் நிறுத்தி, அதே அதிகாரத்தை கொடுத்து கர்த்தர் மகிமைப்படுத்த வல்லவராய் காணப்படுகிறார். ஹalleluya ஹalleluya. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப அதே ஸ்தானத்தில் வைப்பென்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. திரும்ப நான் இங்க விழுந்துட்டேன், அதனால வேறொரு இடத்துல இல்ல, எந்த ஸ்தானத்துல விழுந்தோமோ அதே ஸ்தானத்துல திரும்ப எடுத்து நிறுத்த வல்லவராய் காணப்படுகிறார். ஹalleluya. எந்த ஸ்தானத்துல நம்ம நிக்கிற பொழுது பிசாசு நமக்கு விரோதமா எழும்பினானோ, எந்த காரியத்தை கொடுத்து நம்மை விலப்பணினானோ, எந்த வார்த்தைகளை கொடுத்து நம்மை மனமடிவாக்கினானோ, எந்த வார்த்தைகளை கொடுத்து நம்மை சோர்ந்து போகப்படினானோ, அதே இடத்துல மீண்டும் திரும்ப பலவீனனாய் அல்ல, பலவானாய் கர்த்தர் நம்மை எழுப்பப்படுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹalleluya ஹalleluya. தாவீதை குறித்து வாசித்தோம் அப்படின்னா, தாவீது சவுல் ராஜாவுக்கு முன்னாடி விரட்டப்படுகிறவனாய் மாறினான், துரத்தப்பட்டவனாய் மாறினான். ஆனா அதே தாவீத அதே தேசத்துல இங்க தாவீதை விரட்டின உடனே தாவீது இந்த இடத்துல விழுந்துட்டான், சவுல் ராஜாவுக்கு முன்னாடி விழுந்து போயிட்டான், அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி விழுந்து போயிட்டான். இவனை வேறொரு தேசத்துக்கு ராஜாவாக்கவும் அல்ல, எந்த இடத்துல விழுந்தவனை போல இருந்தானோ, எந்த இடத்துல துரத்தப்பட்டானோ, எந்த இடத்துல அவமானத்தை சகித்தானோ, எந்த இடத்துல காயப்படுத்தப்பட்டவனை போல மற்றவர்களுக்கு முன்பதாய் தலை குனிந்து வந்தானோ, அதே தேசத்துல கர்த்தர் அவனை ராஜாவாக எழுப்பப்படினார். ஹalleluya. நீ இங்க விழுந்துட்டு நம்மளை தூக்கி வேற பட்டணத்துல உட்கார வைக்கிற தேவன் அல்ல. தாவீது எந்த இடத்துல அவமானத்தை சகித்தானோ, எந்த இடத்துல காயப்பட்டானோ, எந்த இடத்துல வேதனைப்பட்டானோ, அதே ஜனங்களுக்கு முன்பதாய், அதே பட்டணத்திலே, அதே ராஜாக்களுக்கு முன்பதாய், அதே சகோதரர்களுக்கு முன்பதாய் அவனை விழுந்தவனை திரும்ப எழும்ப எடுத்து நிறுத்தி ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினவராய் காணப்பட்டார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு இந்த வார்த்தைகள், வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், காயப்படுத்துகிற காரியங்கள், இதெல்லாம் ஒரு நுகத்தை போல நம்முடைய இருதயத்தில் பிசாசு வைத்திருக்கிறார். நுகத்தை போல, அடிமைத்தன சங்கிலிகளை போல பிசாசு வைத்திருக்கிறார். ஆனா ஏசாயால வார்த்தை சொல்லுகிறது, அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். ஹalleluya. இன்றைக்கு காயப்படுத்திக் கொண்டிருக்கிற சில நுகத்தை போன்ற வார்த்தைகள், இன்றைக்கு காயப்படுத்திக் கொண்டிருக்கிற நுகத்தை போன்ற வேதனைகள், காயப்படுத்திக் கொண்டிருக்கிற நுகத்தை போன்ற பலவீனத்தை மாற்றுவதற்கான அபிஷேகத்தை இன்றைக்கு தேவன் நம்ம மேலே வெளிப்படுத்துவாராக. ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? வாஞ்சிக்கிறவர்கள் வாய்களை உயர்த்தி அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். இன்னைக்கு அந்த அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. வாஞ்சிக்கிறவர்கள், அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள் 2 நிமிஷம் அந்நிய பாஷையை பேசு. ஹalleluya. மனுஷனை பார்க்காத, இன்னைக்கு நீ மனுஷனை பார்க்கறதுக்காக வரல, தேவனை பார்த்து இன்னைக்கு என் காயத்தை கட்டுகிற அபிஷேகம், என்னுடைய அடிமைத்தனத்தை மாற்றுகிற அபிஷேகம், ஆமென், திரும்ப எடுத்து நிறுத்துகிற அபிஷேகம் வெளிப்படுவதாக. மனுஷங்களை பார்த்து ஆராதிக்காத, மனுஷங்களை பார்த்து தேவனை கூப்பிடாத. இன்றைக்கு தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு, வாஞ்சையோடு, தாகத்தோடு, பாரத்தோடு தேவன் இன்னைக்கு அபிஷேகத்தை கொடுப்பார். ஹalleluya ஹalleluya. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். ஹalleluya. இன்னைக்கு இந்த அபிஷேக நுகத்தை முறிக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்தை என்ன பண்ணிட்டு இருக்குது? காயப்படுத்துகிறது. அப்படிங்கிறது என்னது? நம்முடைய இருதயத்தை முறிவடைய செய்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு பிசாசு நம்மளை முறிக்கணும், நம்முடைய இருதயத்தை முறிக்கணும், நம்முடைய வாழ்க்கையை முறிக்கணும், நம்முடைய அபிஷேகத்தை முறிக்கணும், தேவனுடைய கூட உள்ள உறவை முறிக்கணும்ட்டு பிசாசு
நிறைய காயங்களை ஏற்படுத்தி முறிவை ஏற்படுத்தி கொண்டிருப்பான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நுகத்தை கொடுத்து கொண்டிருப்பான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ எங்கிட்ட இந்த அபிஷேகத்தை பெற்றினா உன்னை முறிக்க வேண்டிய நுகத்தை நான் முறிக்கிறவனாய் மாறுவேன். ஹalleluya. எத்தனை பேருக்கு விளங்குது? நிறைய நுகங்களை பிசாசு கொடுக்கிறது தேவனுக்கு நமக்குள்ள உறவை முறிக்கிறதுக்கு, நம்முடைய பலத்தை முறிக்கிறதுக்கு, நம்முடைய சந்தோஷத்தை முறிக்கிறதுக்கு, நம்முடைய சமாதானத்தை முறிக்கிறதுக்கு பிசாசு பலவீனம், வேதனை, கண்ணீர், பாரம், துக்கம், மனுஷர்களுடைய வார்த்தைகளை இதெல்லாத்தையும் கொடுத்து நுகத்தை போல நம்மை முறிக்கணும் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா வசனம் சொல்லுகிறது, அபிஷேகம் உன்னை முறிக்க வேண்டிய நுகத்தை அவர் முடிப்பார். ஹalleluya, ஹalleluya. நம்மள முறிக்கணும், நம்மள பீஸ் ஆக்கணும், நம்மள தகர்த்து போடணும், நம்மள வேதனைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பிசாசு ஆயுதமாய் பயன்படுத்துகிற நுகத்தை நம்மேல் கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம் அதை முறிக்கும். எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை விரும்புறீங்க? ஆமென். ஒரு நிமிஷம் வாயை திறந்து என்னை முறிக்க நினைக்கிற நுகம் இன்றைக்கு முறிக்கப்படுவதாக. இன்னைக்கு என்ன பலவீனப்படுத்த நினைக்கிற நுகம் முறிக்கப்படுவதாக. அவன் பக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாம் பார்க்காதீங்க. அவன் இன்னைக்கு நமக்கு விடுதலை வேணும், நம்ம இன்னைக்கு கட்டப்படணும், நம்ம இன்னைக்கு எழும்பணும், நம்ம இன்னைக்கு தேவனுக்காக எழும்பணும். விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். தாவீது விழுந்தவனை போல, தாவீதை ஒரு செத்தவனை போல இஸ்ரவேல் ஜனங்கள் கணக்கிட்டார்கள். அவன் இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பண்டிகை வருகிற பொழுது எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. ஆனா தாவீதுக்கு அழைப்பு இல்லை. ஆனா கர்த்தர் மனுஷன் மதிக்காத தாவீதை தேவன் கொண்டு வந்து அதே ஜனங்களுக்கு முன்பதாக அதே தேசத்துல அநேகருடைய கண்களுக்கான அபிஷேகம் பண்ணி அவனை எழுப்ப பண்ணினவராய் காணப்பட்டார். ஹalleluya. ஒருத்தன் கூட தாவீதுக்கு இன்விடேஷன் கொடுக்கல. தாவீத வாங்க, பண்டிகை நடக்குது, இன்னைக்கு நம்ம தேசத்துல விசேஷம், நீ கடந்து வா அப்படின்னு ஒருத்தன் கூட தாவீதுக்கு சொல்லல. எல்லாரும் வெறுத்தார்கள். எல்லாருனால தள்ளப்பட்டவனாய் இருந்தான், எல்லாரால அவமானப்படுத்தப்பட்டவனாய் இருந்தான், எல்லாரால நிந்திக்கப்பட்டவனாய் இருந்தான். அநேகமான காயங்களோடு வனாந்தரத்துல தேவனை ஆராதித்தான். அநேகர் மறந்தாலும் அவன் ஆராதித்த தேவன் அவனை மறக்கவில்லை. ஹalleluya. சங்கீதம் 23ல தாவீது எழுதி வைத்திருக்கான், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்து, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் உடைக்கப்பட்ட பாத்திரம், வார்த்தைகளால் நெருக்கப்பட்ட பாத்திரம், பலவீனத்தினால் உடைக்கப்பட்ட பாத்திரம், பலருடைய வேதனையினால் உடைக்கப்பட்ட பாத்திரம். இன்றைக்கு தாவீது சொன்னான், என் பாத்திரம் நீ அபிஷேகம் பண்ணின பாத்திரம் குறைந்து போகல, அது பலருடைய கண்களுக்கு முன்பாக நிரம்பி வருகிறது. எல்லாரும் தாவீதை உடைக்கணும், தாவீதை வெறுமையாக்கணும் அப்படின்ட்டு நிறைய காரியங்களை பண்ணி உடைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அவனை உடைச்ச அப்படிப்பட்ட பாத்திரத்தை கையில் எடுத்து உருவாக்கி அபிஷேகம் பண்ணி நிரம்பி வெளியே செய்கிற பாத்திரமாய் மாற்றினார். ஹalleluya. இன்னைக்கு நம்மள பிசாசு நம்மள உருவாகிடக்கூடாது, நம்ம பலருக்கு பிரயோஜனப்படுத்திடக்கூடாதுன்ட்டு உடைச்சு கொண்டே இருப்பான். முன்னாடியே சொன்னா இன்ட்ரோல சொன்ன மாதிரிதான், உடைக்கப்பட்ட பாத்திரத்தை நம் மனுஷங்களாகிய நம்ம தூக்கி போடுவோம். ஆனா எப்ப நம்ம உடைக்கப்பட்டவர்களை போல இருக்கிறோமோ அப்ப அவர் கையில் எடுத்து உருவாக்க தொடங்குகிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya. இன்னைக்கு உடைக்கப்பட்ட பாத்திரமாய் நம்ம வந்திருக்கலாம், உடைக்கப்பட்ட பாத்திரமாய் நம்ம வந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த உடைக்கப்பட்ட பாத்திரங்கள் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்படும்னா உடைக்கப்பட்ட பாத்திரமாய் நம்மளை திரும்ப போக விட மாட்டார். தேவன் உருவாக்கி அபிஷேகத்தை நம்மளை கடந்து போக பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். 1 சாமுவேல் 36 வாசிங்களேன். 1 சாமுவேல் 36. தாவீது மிகவும் வெறுக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் வணங்கி
மனக்கு கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஓகே, மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொன்னார்கள். இங்க தாவீது ஏற்கனவே என்ன 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 இதோட இருக்கிறான், காயத்தோடு இருக்கிறான், வேதனையோடு இருக்கிறான், சரீரத்தில் அழுவதற்கு பலம் இல்லாதபடிக்கு இருக்கிறான். எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, சிம்லாவில் வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்படி இருக்கிற பொழுது காயப்பட்டு இருக்கிறான், சரீரத்துல பலன் இல்லை. இன்னும் மனுஷங்க என்ன பண்றாங்க, அவனுடைய இருதயத்தை காயப்படுத்துறாங்க, அவனை கல்லெறியணும், தாவீதை கல்லெறியணும் அப்படின்ட்டு. ஆனா இந்த தாவீது காயப்படுத்தின மனுஷங்களை பார்க்கல, காயப்படுத்தின எதிரிய பார்க்கல, தன்னோடு கூட இருந்து இன்னும் வேதனைப்படுத்துகிற ஜனத்தை பார்க்கல, சகோதரர்களை பார்க்கல. மாறாக வசனம் சொல்லுகிறது, தாவீது தன்னை தேவனுக்குள் திடப்படுத்திக் கொண்டான். ஹல்லேலூயா. இந்த ஏன் அப்படின்னா, காயப்படுத்தின எதிரியை பார்த்தா இன்னும் என்னதான் ஆகும், காயம்தான் ஆகும். இந்த கூட இருக்கிறவங்க காயப்படுத்துறாங்க, இன்னும் அவங்கள்ட்ட பேசினா இன்னும் அவங்க காயப்படுத்துவாங்க. ஆனா தேவனிடத்துல தன்னை திடப்படுத்திக் கொண்ட பொழுது அவன் இழந்த சகலவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுத்தவராய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. சத்துரு பார்க்கிற பொழுது, இந்த காரியத்துல சத்துரு பார்க்கிற பொழுது, தாவீதை பார்க்கிற பொழுது சத்துரு நினைச்சிருப்பான், அவ்வளவுதான், அவனுக்கு இருந்த எல்லாத்தையும் இழந்துட்டான், சரீரத்துல பலன் இல்லை, கூட இருக்கிறவங்களும் அவனுக்கு எதிராயிட்டாங்க. விழுந்தவனை போல, காயப்பட்டவனை போல அமைச்சிட்டோம் தாவீது இருக்கிறான். இந்த விழுந்து போன தாவீது இனி எந்திரிக்க மாட்டான். அவ்வளவுதான், இப்படி இந்த காயத்திலேயே அவன் விழுந்து போயிடுவான். இந்த சோர்விலேயே இந்த மனச சோர்வடைய பண்ணியாச்சு. இனி அவன் எழும்ப மாட்டான், இனி அவனுக்கு அபிஷேகத்தினால எழும்ப முடியாது, இனி அவன் தேவனை துதிக்க மாட்டான், இனி தேவனோடு கூட உறவாட மாட்டான், இனி தேவனோடு கூட தொடர்புல இருக்க மாட்டான் அப்படின்ட்டு பிசாசு நினைக்கிறான். ஆனா தாவீது இழந்து போனதை குறிச்சு அவன் பேசல, தனக்கு எதிரானவங்களை பத்தி பேசல, சத்துருவை பத்தி பேசல. தாவீது தேவனுக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கர்த்தர் கொடுத்த பலத்தினால், கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தினால் இழந்து போனதை கர்த்தர் திரும்ப கொடுத்தவராய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மள அந்த விழுந்து போன நிலைமையிலேயே வச்சிருக்கணும்னு தான் பிசாசு நினைக்கிறான். அதனாலதான் இன்னும் நமக்கு மேல காயத்தை கொடுக்கிறான், இன்னும் நமக்கு பாரத்தை கொடுக்கிறான், இன்னும் வேதனையை கொடுக்கிறான், இன்னும் கண்ணீரை கொடுக்கிறான். ஆனா இது நடுவில் தேவனை பார்க்க நம்முடைய இருதயம் வாஞ்சிக்குமானால், தேவனை தேட நம்முடைய இருதயம் பாரப்படுமானால், தேவனை தேடுவதற்கு நம்முடைய இருதயம் தயாராகுமானால், அவர் நம்முடையமாக அல்லது நம்மள இலக்கப்பண்ணின வேதனைப்படுத்துகிற காரியங்களை கர்த்தர் மாற்றி புதிய அபிஷேகத்தினால் நிரப்பவல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. துக்கத்தோடு இருந்தவனை கர்த்தர் ஆனந்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணி சந்தோஷத்தை கொடுத்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுலயே நிறைய காரியங்களை சொல்லலாம். யோபு இழந்தான், தேவனை குறித்து தேவனிடத்துல தூஷிக்காதபடிக்கு அவன் காயப்பட்ட அவனுடைய இருதயத்தை அவனுடைய சிநேகிதர்கள் திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டே தான் இருந்தாங்க, காயப்படுத்திட்டே தான் இருந்தாங்க. அவனுக்கு ஆறுதல் சொல்லவனே அப்படின்ட்டு என்னதான் பண்ணாங்க, காயப்படுத்திட்டே தான் இருந்தாங்க. ஆனா யோபு தேவ சமூகத்திலே காத்துக்கொண்டே இருந்தான். யோபு 42:10 வாசித்தோம் அப்படின்னா, யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவன் அடுத்து யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஓகே, அவனுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையை என்ன பண்ணாரு, இரட்டிப்பாய் மாற்றினார். இப்ப இங்க அவனுடைய சிநேகிதராகட்டும் இல்ல அந்த தேசத்தில் இருக்கிறவர்களாகட்டும் யோபுவை பார்க்கிற பொழுது யோபு என்ன ஆனவனா தெரியப்படுறான், விழுந்து போனவனை போல தெரியப்படுறான். ஆனா யோபு விழுந்துட்டான், இனி எழுந்திருக்க முடியாது, இனி அவனால திரும்ப தேவனோடு கூட உறவு வைக்க முடியாது. பிசாசு இந்த காரியங்கள்லாம் கொண்டு வருது, நம்மள இப்படி விழுந்து போனவனை போலவே ஈர்க்கப்படணும் அப்படிங்கிறதான் பிசாசுக்கு எண்ணமாய் காணப்படுகிறது. அதனாலதான் நிறைய காரியங்களை கொண்டு வந்து நம்மள
தேவனுடைய சமூகத்தில் எழுப்பி நிற்க முடியாதபடிக்கு, நம்முடைய அபிஷேகத்தை எழும்ப பண்ண முடியாதபடிக்கு, நமக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவை எழுப்பக்கூடாதபடிக்கு விழுந்து போனவனை போலவே வைத்திருக்கணும்னு நினைக்கிறான். ஏன் அப்படின்னா பிசாசு என்னவானவனா இருக்கிறான். அவன் என்னவானவனா இருக்கிறான், விழுந்து போனவனை போல இருக்கிறான். அவன் விழுந்து போனதுனால தேவனோடு கூட இருக்கிற நம்மை விழுந்து போனவனை போல மாற்றணும்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தரோ விழுந்து போன நம்மை திரும்ப எழும்பி நிறுத்த வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. தாவீதுடைய தந்திரம், அவன் ஒரு ஸ்தானத்துல இருக்கிற, பிசாசுனுடைய தந்திரம் அவன் ஒரு ஸ்தானத்துல இருக்கணும்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் அவனை விடப்படிட்டாரு. அவன் நிற்கணும்னு இந்த ஸ்தானத்துல மனுஷனாகிய நம்ம கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தணும்னு நினைக்கிறார். வெளிப்படத்துல வாசித்தோம் அப்படின்னா, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவன் சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் நிற்க பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அப்ப பிசாசு நினைத்த ஒரு ஸ்தானத்துல மனுஷனாகிய நம்மை கர்த்தர் நிறுத்துவேன் வாக்கு கொடுத்ததுனால அவருடைய ஸ்தானத்துல, அவருடைய வலது வாரிசத்துல நம்ம நிற்க கூடாதுன்ட்டு பிசாசு நம்மையும் அவனை போல விடப்பட்டபடியாய் மாற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த காரியங்களில் தேவனுக்காய் எழும்ப தயாரானால் அவன், அதனாலதான் மீகால 7:8 அவன் மீகா எழுதி வைத்திருக்கிறான், நான் விழுந்தாலும் விழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. விழுந்தவனை போலவே நான் இருக்க மாட்டேன். விழுந்தவனை போலவே நான் காயப்பட்டவனை போலவே இருக்க மாட்டேன். அழுது கொண்டே இருக்க மாட்டேன். புலம்பிக் கொண்டே இருக்க மாட்டேன். அபிஷேகத்தினுடைய நிறைவினால் நான் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதைத்தான் தேவன் இன்றைக்கு நம்மிடத்துல வாஞ்சிக்கிறார். விழுந்து போனவனை போல இருக்காது, விழுந்து போனவனை போல இருக்காது, காயப்பட்டவனை போல இருக்காது, மனசோர்வடைந்தவனை போல இருக்காது. இதில் எல்லாவற்றிலும் அவன் தூசியை உதறவிட்டு எழுந்திருக்கிறதை போல எழுந்திருக்க தயாரானால் அவருடைய புதிய வல்லமையினால், புதிய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பி பயன்படுத்த வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அமெக்ஸ்தோத்தம் எலியாவை குறித்து வாசிக்கிற பொழுது, எலியா அமெக்ஸ்தோத்தம் எசபேலுடைய நாட்கள்ல அமெக்ஸ்தோத்தம் பாகால் தீர்க்கதரிசிகளை அவர்களுக்கு முன்பதாக வானத்திலிருந்து தேவனுடைய அக்னியை இறங்க பண்ணினான். வானத்திலிருந்து தேவனுடைய அக்னி இறங்க பண்ணான். இறங்க பண்ணினதுக்கு அப்புறமாக சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு. பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், கொண்டுட்டான். இப்போ எசபேலுடைய வார்த்தை எலியாவுக்கு விரோதமாய் வந்ததுக்கு அப்புறமா எலியா என்ன பண்றான், எலியா என்ன பண்ணான், குகையில போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இப்போ எலியாவினுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, விழுந்து போனவனை போல இருக்குது. பயத்துல இசபேல் என்ன பண்ணிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயத்துல, அபிஷேகத்திலிருந்து விழுந்தவனாய், அழைப்பிலிருந்து விழுந்தவனாய், தைரியத்திலிருந்து விழுந்தவனாய், பலத்திலிருந்து பலவீனப்பட்டவனாய் ஒரு குகையில போயிட்டு சூரச்சுடிக்கு முன்னாடி போய் நின்று என்ன சொல்றான், தேவன் என்ன சொல்றான், என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்ட்டு. இதெல்லாத்தையும் சோர்வான வார்த்தைய, அவனுக்கு இருந்த நம்பிக்கை, அதுக்கு முன்னாடி பாகால் தீர்க்கதரிசிகள்கிட்ட தைரியமாய் பேசின அந்த தைரியம் இப்ப யாருக்கு இல்ல, எலியாவுக்கு இல்ல. எலியா குகையில இருந்துட்டு இருக்கிற பொழுது ஒரு நிலநடுக்கத்தை கர்த்தர் பூமி அதிர்ச்சியை கொடுக்கிறார். பூமி அதிர்ச்சியா யார் இல்ல, தேவன் இல்ல. அக்னியை பொழிய பண்ணுகிறார், அக்னியிலும் தேவன் இல்ல. காட்சி அனுப்புகிறார், காட்சியும் தேவன் இல்ல. திரும்ப அதுக்கப்புறமா ஒரு மெல்லிய சத்தம் வருது. இப்போ எசபேலுடைய கூட்டத்தாரோ ஆகாவும் அல்லது பிசாசு நினைத்தது என்ன அப்படின்னா, எலியா நம்முடைய வார்த்தைக்கு என்ன பண்ணிட்டான், பயந்து போயிட்டான், இனி எலியாங்கிறவன் ஒருத்தன் திரும்பி வரமாட்டான் அப்படிங்கிறது எசபேலுடைய காரியம். இனி திரும்ப எலியா எழுத மாட்டான், இனி எலியா திரும்ப அந்த அபிஷேகத்துக்குள்ள வரமாட்டான், இனி திரும்ப எலியா அந்த அழைப்புக்குள்ள வரமாட்டான், திரும்பி எலியா அந்த தைரியத்துக்குள்ள வரமாட்டான் அப்படிங்கிறது எசபேலுடைய ஆட்களுடைய எண்ணமா இருக்கிறது. ஆனா கர்த்தர் இங்க மெல்லிய சத்தத்தினால் எலியாவினிடத்துல பேசி, அபிஷேகம் இல்லாதவனை போல விழுந்து போன எலியாவை கொண்டு கர்த்தர் திரும்ப எடுத்து பயன்படுத்தி 3 பேர் அபிஷேகம் பண்ணவராய் காணப்பட்டார். அதுல ஒரு ஆள் தான் எலியாவினுடைய சீசனாய் இருந்த எலிசாவாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள்ல
19வது அதிகாரத்துல வாசிங்க. 1 ராஜாக்கள் 19. 1 ராஜாக்கள் 19. 14 வாசிங்க அப்படின்னா அதுல சொல்லப்படும், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். இப்போ தைரியமா இருந்த தேவனுக்காய் வைராக்கியமாய் எழும்பி நின்ற எலியா இப்ப விழுந்தவனை போல குகையில இருக்கிறான். அப்ப தேவன்கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை, நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்ப கர்த்தர் சொல்லுவாரு, 16 வாசிங்களேன். 16. ஓகே, ஆமென். சொல்ல இப்படி யெசபேலுடைய பார்வையில, சத்ருவானவனுடைய பார்வையில எலியா என்னவானவனாய் காணப்படுகிறான்? விழுந்து போனவனாய் காணப்படுகிறான். ஆனா கர்த்தருடைய பார்வையில விழுந்து போனவனை, உடைக்கப்பட்ட பாத்திரத்தை கர்த்தர் அப்படியே விடல. நான் ஒருவன் மாத்திரம் தான் மீதியா இருக்கிறேன் அப்படின்ன உடனே திரும்ப கர்த்தர் அவனுக்கு தன்னுடைய வார்த்தையை கொடுத்து திரும்ப அவன் விழுந்த இடத்துல எழும்ப பண்ணி அவனை கொண்டு 3 பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவராய் காணப்பட்டார். யெசபேல் நினைக்கிறது, சத்துரு நினைக்கிறது, எலியாவின் மேல் இந்த அபிஷேகம் என்ன ஆயிடுச்சு? போயிருச்சு. எலியாவுடைய தைரியம் போயிருச்சு. எலிசாவின் மேல் இந்த அபிஷேகம் போயிருச்சு. எலியாவின் மேல் இந்த அபிஷேகம் போயிருச்சு. பயந்தவனை போல ஓடிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா கர்த்தர் மீண்டுமாய் அவனை அபிஷேகம் பண்ணினார். திரும்ப அவனை அபிஷேகம் பண்ணினார். அவனை அபிஷேகம் பண்ணி அசகேலை சீரியாவின் ராஜாவின் மேலேயும், எகுபை இஸ்ரவேலின் மேல ராஜாவாக திரும்ப எலிசாவையும் அபிஷேகம் பண்ணும்படியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விழுந்தவனை திரும்ப எடுத்து இவனுக்கே அபிஷேகம் தேவைங்கிற ஒரு நிலைமையில இருக்கிற பொழுது, இவனுக்கே இப்ப தைரியம் தேவைங்கிற இருக்கிற நிலைமையில இருக்கிற எலியாவை கொண்டு கர்த்தர் அவன் மேல் இருக்கிற அபிஷேகத்தை பகிர்ந்தளிக்க பண்ணினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இன்னும் இருதயம், எலியாவினுடைய இருதயம் தேவன் மேல் நோக்கமாய் இருந்தது. அவனுடைய எதிர்பார்ப்பு இன்னும் தேவன் மேல இருக்கு. எலியா பயந்துட்டான், எலியா ஓடிட்டான், எலியா குகையில வந்து மறைஞ்சிருக்கான், எலியா வந்து என்னுடைய ஆத்மாவை எடுத்து போடுன்னு கேட்டான். ஆனாலும் அக்கினி வருகிற பொழுதும், பெருங்காட்சி வருகிற பொழுதும், பூமி எதிர்ச்சி வருகிற பொழுதும் தேவனை தேடினவனாய் மாறினான். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிங்க அப்படின்னா தெரியும். ஆமென். சொல்றோம், பூமி எதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. தேவன் அங்க இருக்கிறாரான்னு தேடினான், தேவன் அங்க இல்ல. அக்கினி வந்துச்சு, அக்கினியில் இருக்கிறாரான்னு பார்த்தான், அதுலயும் அக்கினி தேடுகிறான். இவனுடைய கண்கள் தேடுகிற தேவன் எங்க அப்படின்ட்டு. தேவன் இல்லை இல்லைன்னு இருக்கும். ஆனா அதே இடத்துல வாசிச்சீங்க அப்படின்னா மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் வந்த உடனே இவனுடைய இருதயம் தேவனை தேடினதாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. விழுந்து போனவனை திரும்ப எடுத்து நிறுத்துவதற்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வாசிங்க அப்படின்னா, இந்த எலியாவிற்கு விரோதமாய் எழும்பினவர்களை முறியடிக்கும்படியாய் அவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஜனத்தை கர்த்தர் எழும்ப பண்ணினவராய் காணப்படுகிறார். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் வாசிக்கிற பொழுது சொல்லப்படும், அசைகள் யார் யாரையெல்லாம் விட்டானோ அவனை எலியா அபிஷேகம் பண்ணின எகு வெட்டுவான். எகு யார் யாரையெல்லாம் தப்பிக்க விட்டானோ எலியாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எலிசா வெட்டுவான்ட்டு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. எலியாவுக்கு விரோதமாய் எழும்பின யார் யாரெல்லாம் எழும்பினாங்களோ அந்த எலியாவுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை எலியாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்களை கொண்டு கர்த்தர் முறியடித்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா பயந்து வந்துட்டான், விழுந்துட்டான். ஆனால் எலியாவின் மேல் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் மற்றவர்கள் மேலே பகிர பண்ணி எலியாவை பயமுறுத்தின ஜனத்தை அவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களால் கர்த்தர் முறியடிக்க திட்டம் கொண்டவராய் காணப்பட்டார். அது வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 19:17. அப்போ இவனை பயமுறுத்தினவர்களை
கொன்று போடும்படியாக இவன் மேல் வைக்கப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் மற்றவர்கள் மேலும் பகிர பண்ணினவராய் காணப்பட்டார். ஏன் அப்படின்னா இங்க எலியா என்னன்னு சொன்னா, நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன்ட்டு. அப்ப இவன் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன்ட்டு அறிக்கையிடுகிற பொழுது இவனுக்கு துணையாக, இவனுக்கு சப்போர்ட்டாக இவனுடைய அபிஷேகம் பெற்றவர்களை கர்த்தர் இவனோடு கூட எழுத பண்ணினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. விழுந்தது இவன் ஒருவனாய் இருக்கலாம், ஆனால் எழுப்புகிற பொழுது கர்த்தர் சேனையாய் எழுப்புகிறவராய் காணப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விழுந்தது இவன் ஒருத்தன், ஆனா கர்த்தர் எழுப்ப பண்ணுகிற பொழுது இவனை மாத்திரமல்ல, இவனோடு கூட ஒரு சேனையை கர்த்தர் எழுப்ப பண்ணினார். ஹல்லேலூயா. இதே இந்த எலியாவை குறித்து, இந்த எலிசாவை குறித்து வாசித்தோம் அப்படின்னா, எலியாவை குறித்து எலியா போகிற கில்காலுக்கு போவான், பெத்தேலுக்கு போவான், அதுக்கப்புறம் எரிகோவுக்கு போவான், திரும்ப யோர்தானுக்கு வருகிற பொழுது கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொள்வார். எலியா இந்த 4 இடத்திலும் எலியாவை விடாதபடிக்கு எலிசா தன்னால் யாரால் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அந்த எலியாவோடு கூட பின்தொடர்ந்துகிட்டே போய்கொண்டே இருப்பான். இப்ப இந்த எலிசாவுக்கு எலியாவுடைய அபிஷேகம் தேவை. எலியாவினால ஆல்ரெடி அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் இந்த எலியாவை பின்பற்றி கொண்டே போகிறான். கில்காலுக்கு போனான், அங்கேயும் போனான், பெத்தேலுக்கு போனான், அங்கேயும் போனான், எரிகோவுக்கு போனான், அங்கேயும் போனான், யோர்தானுக்கு போனான். இதுக்கப்புறம் யோர்தானுக்கு அப்புறம் எலியாங்கிற ஒரு மனுஷன் இல்ல. கர்த்தர் அக்கினி ரதத்தினால சூழ பண்ணி எலியாவை எடுத்துக்கொள்வார். இப்ப எலிசாவுக்கு திரும்ப அந்த எலியா கைடன்ஸ் இருக்கிறதுனாலதான் எலிசா எலியாவை பின்பற்றிக்கிட்டே போனான். இப்போ தான் பின்பற்றுவதற்கு யார் இல்ல? எலியா இல்ல. ஆனா தேவன் எலிசாவின் மேலே எலியா இல்லாமல் இருந்தாலும் எலியாவினுடைய சாய்வையையும் எலியாவினுடைய அபிஷேகத்தையும் 2 மடங்காய் எலிசாவின் மேலே வைத்து நடத்தினவராய் காணப்பட்டார். அதனுடைய அர்த்தம், தேவனோடு கூட இணைவதற்கு தேவன் நம்மால ஒரு மனுஷன் மூலியமாய் அபிஷேகம் பண்ணிருக்கலாம், அல்லது யாராவது மூலியமாய் அழைப்பு விட்டிருக்கலாம், யாராவது மூலியமாய் நம்மளை அபிஷேகம் பண்ணிருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் இல்லைனாலும் அவர்களால் கொடுக்கப்பட்ட தேவனுடைய அபிஷேகம் தேவனால் எழுப்பப்படுகிற பொழுது ஒரு விதமாய் அல்ல, 2 மடங்காக அபிஷேகம் நம்மேலே கர்த்தர் தங்க பண்ணும்படியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. எலியாவினால அபிஷேகம் பண்ணப்பட்டான். எப்ப? ஒரு முறை எலியா விழுந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற பொழுது கர்த்தர் எலிசாவையும் அபிஷேகம் பண்ணுகிறார், தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணுகிறார். இப்ப எலிசாவுக்கு அந்த அபிஷேகம் பண்ணின எலியாவை பின்பற்றி கொண்டே இருக்கிறான். இனி எலியா இல்ல, ஆனால் மனுஷன் இல்லாமல் போனாலும் அவன் மேல் வைக்கப்பட்ட அபிஷேகம் எலிசாவின் மேலே 2 மடங்காய் கர்த்தர் வெளிப்படுத்தினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த யோர்தானு கிட்ட போறாங்க. யோர்தான்கிட்ட போறப்ப எலியா என்ன பண்ணிட்டு போனான்? யோர்தானை அடிச்சு 2ஆய் பிளந்து அக்கறைக்கு போனாங்க. இப்ப ஒரு கூட்ட ஜனம் பார்த்து கொண்டு இருக்கிறது. அங்க எலியா அக்கினி ரதத்தினால எழுப்பப்பட்டுட்டான். இனி திரும்ப என்ன பண்ணணும்? எலிசா இக்கரைக்கு வரணும். இந்த பக்கம் வந்தாதான் இனி அவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும். ஆனா வரக்கு என்ன தடையா இருக்குது? யோர்தான் தடையா இருக்குது. யோர்தானுடைய அர்த்தம் மரணத்தை குறிக்கிறது. யோர்தான் மரணத்தை உள்ளதாய் காணப்பட்டது. அதனாலதான் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களே பார்த்து யோர்தானை எப்படி நாங்க கடப்போம், தடம் புரண்டு வருகிற யோர்தான், இந்த யோர்தானை எப்படி நாங்க கடந்து போவோம், இதை மேற்கொண்டாதான் இனி அடுத்த ஒரு ஊழியம் இருக்குது. எலிசாவுக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு, யோர்தானுக்கு வந்தாச்சு, எலியா போயாச்சு, இனி எலிசாவினுடைய ஊழியம் தொடரணும், இனி எலிசாவினுடைய அத்தியாயம் தொடங்கணும், இனி எலிசாவினுடைய ஆரம்பம் வரணும். ஆனா அதற்கு விரோதமாய் பிசாசு யோர்தானை வைத்திருக்கிறான். என்ன செய்வோம்னு தெரியல. ஆனால் எலியாவிலிருந்து பெறப்பட்ட சால்வையோ எலியாவின் மேலிருந்து அந்த அபிஷேகமும் எலிசாவுக்குள்ள வந்த பொழுது எலியாவின் தேவன் எங்கேன்னு விசுவாசத்தோடு விழுந்தவனை போல இருக்கலாம். மற்றவங்களுக்கு முன்னாடி எலியா போயிட்டான், இனி எலிசா வர முடியாது, எலிசாவை மேற்கொள்ள முடியாது, எலிசா இதை தாண்ட முடியாதுன்ட்டு ஒரு கூட்ட ஜனம் அக்கறையில பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய அபிஷேகத்தினால் எலியாவினுடைய சால்வை எடுத்துக்கொண்டு எலியாவின் தேவன் எங்கேன்னு மரணத்தை ஜெயமாய் விளங்கிக் கொண்டிருக்கிற யோர்தானை அடித்த பொழுது எலிசா
இரண்டாய் பிளக்கப்பட்டது. அதனுடைய அர்த்தம் இன்றைக்கு நம்முடைய அபிஷேகம் விழுந்தவனை போல இருக்கிறோம். இனி எழுத போகிற பொழுது புதிய அத்தியாயத்தை எழுதும்படியாய், புதிய ஊழியத்தை தொடங்கும்படியாய், புதிய வாழ்க்கையை தொடங்கும்படியாய், புதிய ஒரு துவக்கத்தை தொடங்கும்படியாய் கர்த்தர் தொடக்கத்தை வைத்திருப்பார். ஆனால் பிசாசு யோர்தான் என்கிற மரணத்தை முன்பதாய் நிறுத்தி, யோர்தான் என்கிற காயத்தை முன்பதாய் நிறுத்தி, யோர்தான் என்கிற வேதனையை முன்பதாய் நிறுத்தி, நீ இதை தாண்ட முடியாது, நீ இதை ஜெயிக்க முடியாது, இதை நீ கடக்க முடியாது என்று பிசாசு கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அபிஷேகத்தின் நிறைவில எலியாவின் தேவன் எங்கே என்று சால்வை எடுத்து அடித்த எலிசாவை போல இன்னைக்கு விசுவாச வார்த்தையினாலே நீ மேற்கொள்ள தயாரானால் உனக்கு முன்பதாய் பயமுறுத்துகிற யோர்தானை கர்த்தர் இரண்டாய் பிளப்பார். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு இந்த காயங்கள் யோர்தானை போல இருக்கலாம், கண்ணீர் யோர்தானை போல இருக்கலாம், உன்னை வேதனைப்படுத்துகிற வேதனை யோர்தானை போல இருக்கலாம், மனுஷனுடைய வார்த்தைகள் யோர்தானை போல இருக்கலாம். முடங்காத முடங்காத அவன் எழுத தயாராக, எலியாவினுடைய சாலையை பிடிக்க தயாராக, எலியாவினுடைய அபிஷேகத்தை பிடிக்க தயாராக உன்னிலிருந்து கர்த்தர் வெளிப்படுவார். ஹalleluya. எலிசா நினைக்கல, எலியா போயிட்டான், யோர்தான் இருக்குது, இனி இங்கேயே இருந்துட வேண்டியதான், இனி நமக்கு இருக்கிற பாதையில நம்முடைய கண்களுக்கு முன்னாடி இருக்கிற பாதையை சூஸ் பண்ணிட்டு போயலாம் எலிசா நினைச்சிருக்கலாம். ஆனா அவன் மேல் இந்த அபிஷேகம் இல்லாத பார்வையை உருவாக்கியது, அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க பண்ணினது, அடைக்கப்பட்டதான காரியத்தை அவனுக்கு முன்பதாய் திறக்குவதற்கு அவன் மேல் இருந்த எலியாவின் அபிஷேகமும் அவன் மேல் விழுந்த எலியாவினுடைய சால்வையும் உதவி செய்தது. ஒரு எலியாவினுடைய சால்வையும் எலியாவினுடைய அபிஷேகமும் யோர்தானை இரண்டாய் பிளக்கும்னா தேவனுடைய அபிஷேகம், எலியாவுடைய அபிஷேகம் பண்ணின தேவனுடைய அபிஷேகம் இன்றைக்கு நம்ம வருகிற பொழுது யோர்தான் அல்ல, யோர்தானை போல 10 மடங்கா இருக்கிற என்ன காரியங்கள் நம்ம முன்னாடி வைத்தாலும் இன்னைக்கு நீ அபிஷேகத்தில் எழுத தயாரானால் அதை கர்த்தர் இரண்டாய் பிளப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி ரியாக்காவாரா ரியாக்காரா இன்னைக்கு விழுந்தவனை போல நம்ம இருக்கணும் நினைக்கலாம், விழுந்தவனை போல இருக்கணும். இன்னைக்கு எழுந்து இன்னைக்கு எல்லா தேவ சமூகத்தில் எழும்பி காயப்பட்டவனை போல அல்ல, விழுந்தவனை போல அல்ல. ஆண்டவரே இன்னைக்கு நான் காயப்பட்டுட்டேன், வேதனைப்படுத்தப்பட்டுட்டேன், தள்ளப்பட்டுட்டேன், விழுந்துட்டேன், அவமானப்படுத்தப்பட்டுட்டேன், நிந்திக்கப்பட்டுட்டேன் அப்படின்ட்டு இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருந்தாதபடிக்கு இன்னைக்கு வாய்களை திறந்து விழுந்துட்ட ஆண்டவரே, ஆனாலும் நீர் என்னை விடுவிப்பீர். ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறங்க. இன்னைக்கு தேவன் நம்மை தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்ப நல்லவர். விசுவாசத்தோடு மனுஷங்களை பார்க்காதீங்க, மனுஷன் என்ன சொல்லுவான்னு பார்க்காதீங்க, மனுஷனை பார்த்து விழுந்து போனது போதும். அமேன்ஸ்தம் அன்னைக்கு எலியா அமேன்ஸ்தம் மனுஷங்களை பார்த்து எசபேலை பார்த்து விழுந்தான், ஆனால் தேவனை பார்த்து திரும்ப எழும்பினான். வாயத்தன் ஹalleluya. இன்னைக்கு நான் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. எலிசாவின் மேல் வெளிப்பட்ட அந்த அபிஷேகம் 2 மடங்கு அபிஷேகம் இன்றைக்கு எனக்கு தாருங்க. நான் திரும்ப போகிறது விழுந்தவனை போல போகக்கூடாது, நான் திரும்ப போகிறது காயப்பட்டவனை போல போகக்கூடாது, நான் திரும்ப போகிறது வந்தபடியே போகக்கூடாது. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய பலம், ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய தொடக்கம் எனக்குள்ளாக தாருங்கன்றவர். யோர்தான் எனக்கு முன்பதாக இருக்கிற, யோர்தான் முடிக்கப்படட்டும், எனக்கு முன்பதாக இருக்கிற, என்னை முடிக்கவே நினைக்கிற யோர்தான் முடிக்கப்படுவதாக. அபிஷேகத்தினால் முகம் முடியும், வாயத்திறந்து ஆண்டவரே இந்த காரியம் என்ன பலவீனப்படுத்துது, இந்த காரியம் என்ன பலப்படுத்துது, இதை நீர் முடிப்பீராக, பலவீனம் முடிக்கப்படட்டும். நீங்க எதனால விழுந்திருக்கிறீங்க, இன்னைக்கு எது உங்களை எழுத பண்ணாம இருக்கிறது, இன்னைக்கு அதன் மேலே பேசுங்க. என் மேல் இருக்கிற அபிஷேகம் இந்த கருத்தை வைக்கப்பட்டதாக வாய்களத்திறங்க. நம்ம ஏதோ சினிமா பார்க்கறது இல்ல, ஏதோ வேடிக்கை
எழும்பு, அபிஷேகத்தில் எழும்பு, உன் காயத்திலிருந்து எழும்பு, உன் வேதனையிலிருந்து எழும்பு, உன் மரணத்தின் நுகத்திலிருந்து எழும்பு. ரகலக சகலக வியக்கமா விமலக பவுடர் ரகலக வியக்கமா ராஜிகர்கள் மேல் ராஜிகர்கள் மேல் விமலக சம்பதன வியக்கமா அந்த எலியாவின் சாபம் ஜனம் நினைச்சது எலியா இல்ல, எலிசாவை இனி இல்லைன்னு நினைச்சாங்க. எலிசா இனி அக்கறைப்பட முடியாது. யோர்தான் அவனை மரணத்துக்குள்ள தள்ளிடும், யோர்தான் அவனை சின்னாபின்னமாக்கிடும், யோர்தான் அவனை தகர்த்து போட்டு நினைச்சாங்க. ஆனால் தேவ அபிஷேகம் அவனை தகர்க்க வேண்டிய யோர்தானை தகர்த்தது. இன்றைக்கு அந்த அபிஷேகத்தின் நிறைவுக்குள்ள இன்றைக்கு சபை நிரப்பப்படுவதாக, இன்றைக்கு சபை நிரப்பப்படுவதாக. இனி நீ நாம விழுந்து போனவர்கள் அல்ல, தேவனால் எழுப்பப்படுகிற புதிய அத்தியாயத்தை கர்த்தர் நமக்கு முன்பதாக எழுதுவார்கள். தேவன்கிட்ட விட்டு கொடுங்க, தேவன்கிட்ட விட்டு கொடுங்க. நான் அல்ல, நான் அல்ல, எனக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் கிரியை செய்வதாக. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம். நமக்குள்ளாக இருக்கிறவன் பெரியவன். அந்த அபிஷேகத்தின் நிறைவு, அந்த அபிஷேகத்தினுடைய காரியம் எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும், எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் மான பெரிய காரியங்கள், நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் மான பெரிய விசுவாசத்தோடு எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுத்தத்தாருன்னில் பகையானாரோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுத்தத்தாருன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவர் கலங்காதே, தாங்குவர் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் எனக்குள்ளே இருக்கின்ற, எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் மான பெரிய காரியங்கள் முடிந்தது, இனி எழுத முடியாது. நமக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. நான் விழுந்துட்டேன், காயப்பட்டுட்டேன், வேதனைப்பட்டுட்டேன், பலவீனப்பட்டுட்டேன். இனி என்னால எழுத முடியாதுன்னு இல்ல,
ஏசாயால சொல்லப்படுகிறது, எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு எழும்பு உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. அப்படி எழும்பின எலிசாவுக்கு முன்பதாக யோர்தான் நிலை நிற்கவில்லை. அப்படி எழும்பின இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக செங்கடல் நிலை நிற்கல. அப்படி எழும்பின இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக எரிகோவதல் நிலை நிற்கல. அப்படி எழும்பின யோசேப்புக்கு முன்பதாக சிறைச்சாலை நிற்கல. அப்படி எழும்பின பவுலுக்கு முன்பதாக அமைச்சத கடல் சேதம் நிலை நிற்கல. அப்படி எழும்பின தானியேலுக்கு முன்பதாக சிங்கங்கள் நிலை நிற்கல. அப்படி எழும்பின சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவுக்கு முன்பதாக 7 மடங்கு எரிகிற அக்கினியினுடைய தன்மைகளை கர்த்தர் குறித்தார். எழுத தயாரானார். என்ன சூழ்நிலையானாலும் நம் நடுவில் அக்கினியான தேவன் நமக்கு துணை நிற்கிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya ஹalleluya ரியாக்கபாரதலவ சந்தகரகரியாக்கரா. ஹalleluya. என்ன நிரப்பும் ஆண்டவரே, என்ன நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினாலே அந்த எலியாவின் சார்பு அன்றைக்கு தாகத்தோடு இருந்த எலிசாவின் மேல் விழுந்தது போல இன்றைக்கு ஒரு சார்பு பரலோகத்திலிருந்து என்னை விடுவதாக. இது உடைக்கப்படுகிற சால்வை அல்ல, உடைக்கிற சால்வை அல்ல, உன்னை விடப்படுகிற சால்வை அல்ல, உன்னை புதிதாய் கூர்மையுள்ள புதி எந்திரமாக்குகிற அபிஷேகம். கர்த்தருடைய ஆவியானவரே, என் நடத்தும் தெய்வக்காக நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசுவார் கழித்தாரே. இன்மாரி மே பின்மாரி மழையே உன்னத